ஜூன் மாதம் 7ஆம் திகதி இலங்கையினுடைய பொது போக்குவரத்துல பெரிய அளவான ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது, ஏற்பட போகுது. காரணம்னு சொன்னா, நாளை 8ஆம் திகதி முதல் தனியார் போக்குவரத்துக்கள் 50% மட்டுப்படுத்தப்பட போகிறதுன்றத தனியார் போக்குவரத்து சங்கம் அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற விலையேற்றம், எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டிருந்த விலை ஏற்றங்கள், அதாவது போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கான கோரிக்கைக்கு எந்த விதமான சரியான சாதகமான பதில அரசாங்கம் வழங்காததன் காரணமாக 50% பேருந்துகளை சேவையிலிருந்து நீக்குவதற்கு தனியார் பேருந்துகள் சங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே தன்னிச்சையாகவே 25% பேருந்துகள் இப்பவும் கூட தனியார் பேருந்துகள் இயங்காத நிலைக்கு போயிருக்காங்க. அவங்களா விலையிட்டாங்க. காரணம், போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்காதன் காரணமாக எரிபொருள் செலவு அதிகரித்திருப்பது இது நட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது போக்குவரத்துகள்ல பேருந்து சேவைகளுக்குன்றத அடிப்படையில 25% ஏற்கனவே விலையிட்டாங்களாம். இன்னும் 50% விலக போறாங்க. இப்போ ஒரு பஸ் 4 பஸ் போகுதுன்னா இனி 2 தான் போகும் அல்லது 1 தான் போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட போகிறது. வருகின்ற மாதம், அதாவது ஜூலை மாசத்துல கூட டீசலுடைய விலைகள் அதிகரிக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இன்னும் அதிகரிக்கப்பட்டதுக்கு கூட பேருந்து கட்டணங்களை இன்னும் தேவையான அளவு அல்லது ஓகே இதளவுக்கு கொண்டு போய் நடத்தலாம் என்ற அளவுக்கு கூட அரசாங்கம் இந்த கட்டணங்களை உயர்த்துறதுக்கு அனுமதி வழங்காதது. இந்த 50% பேருந்துகளை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தனியார் பேருந்துகள் சங்கம், உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இது மக்களுடைய அன்றாட போக்குவரத்து பிரச்சனையில பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறதுன்றது மட்டும் நிச்சயம். இப்பொழுது என்னதான் அரசு பேருந்துகள் சேவையில இருந்தாலும் தனியார் பேருந்தும் மிகப்பெரிய அளவான இடத்தை வச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடம் என்பது 50% குறையுமாக இருந்தால் பெரிய பாதிப்பை நிச்சயமா போக்குவரத்துல ஏற்படுத்தும். இது நாளை முதல் அமலுக்கு வாரமாய் தான் இந்த நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தின் போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னதான் உலகளாவிய ரீதியில அல்லது இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் பிரச்சனை, எரிபொருள் விலையேற்றம் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் எந்த நிலையிலும் மின் துண்டிப்பு அல்லது உரத்தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு என்ற விடயத்துக்கே நாட்டில் இடம் இருக்காது. இது உறுதியா சொல்ல முடியும் அப்படின்றத அவர் அமைச்சரவை கூட்டங்கள் நடக்கும்போது சில விஷயங்களை தெரிவிக்கும் போது இந்த முக்கியமான விஷயத்த தெரிவிச்சிருக்காரு. கடந்த நாட்கள்ல எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மின் துண்டிப்பு வரப்போகிறது, உணவு தட்டுப்பாடு வரப்போறது, உரத்தட்டுப்பாடு வரப்போகுது என்ற மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சாரங்கள் எதிர்கட்சிகளால மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் வகையில தான் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. இது மட்டுமில்லாம அமைச்சர் வசந்த சமரசிங்க ලියලා තියාගන්න. රොමේස් තරංග හෙල්ල දැම්ම වගේ තමයි 2029 අනුරකුමාර දිසානායක ජනාධිපති. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2029ஆம் ஆண்டிலும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருப்பார். இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் ஜனாதிபதியாகுவதற்கு கனவு காண்றாங்க. கனவு காண்ற நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதை கூட உங்களால செய்ய முடியல. எப்படி 2029 ஜனாதிபதி ஆக முடியும்? இப்பொழுது டொலர் பெறுமதி அதிகரிக்கிறதால அரசாங்கம் விழுந்து கொண்டு செல்கிறது அல்லது அரசாங்கத்தினுடைய அந்த வீழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது அல்லது அரசாங்கம் கவிழ்ந்து விடும் என்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. டொலர் பெறுமதி ஏறுவதற்கும் அரசாங்கம் கவிழ்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. எந்த வகையிலும் 2029 அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு கூட்டத்தில் வைத்து பேசியிருக்காரு. இலங்கையில ஒரு புதிய சட்டம் ஒன்று அமுலுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வருது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகள் மீது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு சட்டம் பாய போகிறது. அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு பெற்றோர்களை கவனிக்காம முதியோர் இல்லங்கள்லயோ அல்லது பராமரிப்பு இல்லங்கள்லயே சேர்க்கிற பிள்ளைகள் அல்லது அவங்களுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். இனி வருகின்ற காலங்கள்ல இது நடக்க இருக்கு. இது தொடர்பான ஒரு சட்டம் மிக விரைவில் அமுலுக்குள்ள வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. நிறைய சிங்கள ஊடகங்கள்ல இந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இது கடந்த நாட்கள்ல சரசரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். முதியோர் இல்லங்கள்ல சேர்க்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதனால பாதிப்புகள், கடந்த நாட்கள் ஏற்பட்ட உயிரிழப்புகள், இந்த மாதிரியான விடயங்களால கடந்த நாட்கள்ல பல பரிந்துரைகள் அரசாங்கத்திடம் செய்யப்பட்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது. ஒரு சட்டமே கொண்டு வர போறாங்க. நேரடியாகவே பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு வந்திருந்தால் அவங்க பிள்ளைகள்
பிள்ளைகள் பெற்றோரை பராமரிக்காமல் இருந்தால் நேரடியாகவே இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும் என்ற அடிப்படையில இந்த சட்டம் கொண்டு வரப்பட போகுது. இந்த சட்டம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. நம்ம நாட்டுல இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போகுது அப்படின்னும் போது இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சட்டத்தின் மூலமாகவா கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு செய்தியும் இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. கொரோனா எல்லவெல்ல பகுதியில இடம்பெற்ற ஒரு வாகன விபத்து. இதுல 72 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த பெண் பாதையை கடக்க முற்பட்ட போதுதான் இந்த வாகனம் மோதி இருக்கு. வாகனத்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டு பரிசோதனை செஞ்ச போது அவர் மது போதையில தான் வாகனம் செலுத்தினார் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல அந்த மது போதையால வாகனம் செலுத்தி உயிரிழக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆனாலும் பெரிய அளவான தண்டனைகளும் பெரிய அளவான ஒரு விடயமும் அவங்க மீது இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. கடந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்படுகின்றவர்களுடைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கைது செய்யப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கையில இந்த மது போதையில வாகனம் செலுத்தி கைது செய்யறவங்களுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமா தான் இருக்கு. எனவே இது ஒரு பெரிய ஒரு சிக்கலையும் உயிர் பலிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையை இந்நாட்டுல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த உயிரிழப்பும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தால பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி ஹொரண பிரதேசத்தில் இன்றைய நாள்ல ஒரு தகராறு, குடும்ப தகராறு காரணமாக மனைவி கணவரை கூறிய ஆயுதத்தால தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் இன்றைய நாள்ல பதிவாகி இருக்கிறது ஹொரண பிரதேசத்துல. இனிமேல் அத்தியாவசிய தேவைகள் இல்லாத வெளிநாட்டு பயணங்களை அடிக்கடி மேற்கொள்ள முடியாது. அரச அதிகாரிகள் அடிக்கடி வெளிநாடு போக முடியாது. அத்தியாவசியமான தேவைகள் இருந்தால் மட்டும்தான் அரச அதிகாரிகள், அரச திணைக்களங்கள் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் இல்ல அரசாங்க உத்தியோகத்தர்கள் வெளிநாடு செல்ல முடியும் என்ற நிபந்தனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடிக்கடி வெளிநாடு போக முடியாது, அடிக்கடி காசு செலவழிக்க முடியாது. தேவை மட்டும் இருந்தால் மட்டும் நீங்க வெளிநாடு போகலாம் என்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதோட இது பெரிய ஆச்சரியமான செய்தி. இதை பார்க்கும்போது நம்பவே முடியாத அளவான ஒரு செய்தியாக இருந்தது. வருஷத்துல இந்த விவசாய பயிர்களை, விவசாய உற்பத்திகளை குரங்குகள் பாதிப்பு செய்யப்பட்டு குரங்குகளால அழிவடைகின்ற விவசாயத்து உற்பத்தி பொருட்களுடைய பெறுமதி 12 பில்லியன் ரூபாய்க்கலாம் ஒரு வருஷத்திலே சேதமாகிறது குரங்குகளால. நாட்டின் எல்லா பிரதேசங்கள்லையும் இந்த குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கு. கடந்த காலங்களில் குரங்குகளே எண்ணப்பட்டது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இவங்களெல்லாம் பிடிச்சி ஒரு தீவில கொண்டு விடணும், அங்க வச்சு பராமரிக்கணும்ன்ற மாதிரியான பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனா இன்னும் அது நிறைவேறப்படலை. ஆனா இது நாம சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்தாலும் நாடு முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் 1200 கோடி பெறுமதியான உணவு உற்பத்திகள் சேதமாக்கப்படுகிறது இந்த குரங்குகளால மட்டுமே. 2027 ஆண்டும் நாம IMF கடன் வாங்க வேண்டிய நிலையில நம்ம நாடு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி இப்ப எதிர்ப்பு கூறப்படுது. காரணம்னு சொன்னா இப்ப நமக்கு சர்வதேச நாணய நிதியம் தந்து கொண்டிருக்கின்ற கடன்ல இன்னும் அவங்க நமக்கு 1.5 பில்லியன் தர வேண்டி இருக்கிறது. இந்த வருஷத்துல கடைசி கட்டத்துல தரவாங்க ஒரு கொஞ்சம், அதுக்கு பிறகு வார வருஷத்துலயும் முதல் பகுதிக்குள்ள தந்து முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகும் நாம சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோர வேண்டிய நிலை இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த நிலைமை என்பது அவ்வளவு நல்லதாக இல்லை. இனி வருகின்ற காலங்கள்ல நாம இத சரியான முறையில கொண்டு போகலன்னா திரும்பவும் நாங்க சர்வதேச நாணய நிதியத்துல இதை விட அதிகமான கடனை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எதிர்ப்பு கூறப்படுது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். உலக வானிலை அமைப்பு ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இலங்கைக்கு மட்டுமில்ல, உலகம் முழுவதும் வருகின்ற காலங்கள்ல கடல் வெப்பமாதல், சூழல் மாசடைதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பல காலநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது எதிர்ப்பு கூறல கிட்டத்தட்ட நடக்கும், 90% நடக்கும் என்ற ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அறிவித்தல் உலக வானிலை அமைப்புகள் வெளியிடுவது மிக மிக குறைவு. ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. இதுல இலங்கை எவ்வாறு பாதிக்கப்படும் சொன்னா, அதிக வெப்பமால நாங்க பாதிக்கப்படுவோம், நிறைய பயிர் நிலங்கள் இதனால சேதமடையும், அல்லது அதிக மழையால பாதிக்கப்படுவோம். இந்த மாதிரி 2 விடயத்திலும் இலங்கை பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இது பல நாடுகளுக்கான எச்சரிக்கையா இதை விடுத்திருக்காங்க. வரும் காலங்கள்ல அல்லது இந்த வருஷத்தின் ஆரம்பத்தின் பல அனர்த்தங்கள் நடந்தது. இது அடுத்த வருஷமும் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். இந்த காலநிலை மாற்றம் பல நாடுகளை பாதிக்க போகிறது என்ற எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகள் இதற்கு தயாராகி வராங்க. இலங்கை எந்த அளவுக்கு தயாராக போகுதுன்னு தெரியல. இதை கண்ணும் காணாம விட போறாங்களா,
அதுக்கு பிறகு ஐயோ இதை கண்டு காணா விட்டுட்டோமே, இதை முதல்ல கவனிச்சிருக்கலாம்னு நினைக்க போறாங்கன்னு தெரியல. இந்த வெப்பம் காரணமாக நீர்நிலைகள் வற்றக்கூடும், மின் உற்பத்திகள் பாதிக்கப்படும், இந்த மாதிரியான பல எச்சரிக்கைகள், உணவு உற்பத்திகள் பாதிக்கப்படும், பயிர்கள் பாதிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகளுக்கு விடுத்திருக்காங்க. இலங்கையும் இதுல இருக்குன்றதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயமே. இதுக்கிடையில இன்னுமொரு கவலைக்குரிய செய்தி என்னன்னா, ஈரான், அமெரிக்கா, அதோடு இஸ்ரேல், இந்த 3 நாடுகளும் போரை ஆரம்பித்து, தங்களுக்குள்ளான போரை அல்லது ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து இன்றோடு 100 நாட்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல இதுவரைக்கும் தீர்க்கமான எந்த விதமான முடிவுகளும் இந்த நாடுகள் எட்டல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இதனால பெரிய அனர்த்தமே நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. கிட்டத்தட்ட 146 நாடுகள்ல எரிபொருள் விலை ஏற்றம் நடந்திருக்கிறது. இதனால உணவுகளுடைய விலை ஏறி இருக்கிறது, போக்குவரத்து கட்டணம் அதிகரித்திருக்கிறது, மின் கட்டணம் அதிகரித்திருக்கிறது, அன்றாட மக்களுடைய வாழ்க்கையின் செலவுகள் பாரியளவாக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50% அதிகமாக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகள்ல 60% எரிபொருள் விலையேற்றம் நடந்திருக்குன்னா பாருங்க. இந்த 100 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 20% எரிபொருள் பாவனை அல்லது எரிபொருள் கொண்டு போற பாதையான ஹோர்முஸ் கால்வாய் இன்றைக்கு வரைக்கும் சிக்கல்ல இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்த 100 நாட்கள்ல எத்தனை பில்லியன் கணக்கான பரல்கள் உலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். ஆனா இது எல்லாமே தடைப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது கச்சா எண்ணெயோட விலை $60 முதல் $65 தான் இருந்தது ஒரு பீப்பாயோட விலை. இன்றைக்கு $100 முதல் $120 வரை உயர்ந்திருக்கிறது. பாரிய அளவான ஒரு ஏற்றத்தை தந்திருக்கிறது. இதனால இந்த பொருளாதார பாதிப்பு மட்டுமல்ல, உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7200க்கும் அதிகமான உயிரிழப்புகள். இது உத்தியோகபூர்வமான உயிரிழப்புகளாக இருந்தாலும் சரியான கணக்குகளா என்று தெரியல. ஆனால் இது சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற கணக்குகள். மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க, தங்க சொந்த இடங்கள்ல இல்ல. இன்னும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் யுத்த நிறுத்தம் என்ற பெயர் இருந்தாலும் கூட ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள், 2 பேருக்கும் இடையிலான முறுகல்கள், எல்லை மோதல்கள், ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கான அச்சுறுத்தல்கள் என்று ஏராளமான விடயங்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால ஈரான் பெரிய அளவான பொருளாதார பாதிப்பையும், அமெரிக்கா பெரிய சிக்கல்களையும் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. அங்கு பாரிய உயிரிழப்புகள் தொடர்ந்து இடம்பெறுகிறது. பொருட்சேதங்கள், மக்கள் இடம்பெயர்வுகள் என்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாட்டினுடைய இயல்பு நிலைமை தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தொழிலுக்காக இருக்கின்ற தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நாடுகளுக்கான பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று ஏராளமான அனர்த்தம் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 100 நாட்கள்ல மட்டுமே. இந்த யுத்தம் இன்னும் தொடர்தான் போகிறதுன்றதான் இப்ப இருக்கிற பெரிய கவலைக்குரிய விஷயம். எனவே இந்த விஷயம் இன்று சர்வதேச ஊடகங்கள்ல பெரிதா பார்க்கப்பட்ட செய்திகள்ல முக்கியமானதாக இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்று நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணி வைங்க. வாட்ஸ்அப் மூலமான சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.